இந்தியாவின் முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட்டோட பேர் தான் விக்ரம்-1. மிஷன் ஆகமன் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தான் இந்த விக்ரம்-1 உருவாக்கியிருக்காங்க. இந்த விக்ரம்-1 அப்படிங்கிற ராக்கெட்டை உருவாக்குன அந்த தனியார் நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான். இது ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட ஒரு நிறுவனம். ஸோ இது எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலேருந்து தான் இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ இதோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம்-1ஓட என்ஜின் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க 3D பிரிண்டிங் மூலமாகவே உருவாக்கப்பட்டது தான் இது. ஸோ இது லிக்விட் ப்ரொபல்ஷனும் இருக்குது, சாலிட் ப்ரொபல்ஷனும் இருக்குது. ஸோ இந்த 2 ப்ரொபல்ஷனுமே கலந்தது தான் இந்த விக்ரம்-1. ஸோ அது மட்டும் இல்லாமல் 350 கிலோகிராம் எடை வரை உள்ள எந்த செயற்கைக்கோளையுமே இதை எடுத்துகிட்டு போயிட்டு லோ எர்த் ஆர்பிட்டில் வைக்கிற அளவுக்கு திறன் உள்ள கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ இதுக்கு முன்னாடியே இதுக்கான சோதனை அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ மிஷன் பிராரம்ப் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே விக்ரம்-S அப்படிங்கிற தனியார் ராக்கெட்டை உருவாக்கி ஸோ அதை நவம்பர் 18, 2022 சோதனை பண்ணி பார்த்தாங்க. ஸோ அதோட வெற்றியாக தான் இப்போ விக்ரம்-1 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லான்ச் பண்ண தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18, 2026. இது சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கோப் மற்றும் கிரகா அப்படிங்கிற 2 செயற்கைக்கோளை லோ எர்த் ஆர்பிட்டில் இந்த விக்ரம்-1 மூலமாக நிலைநிறுத்தியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இந்தியாவில் விண்வெளி பொருளாதாரத்தில் தனியார் மயம், அந்த தனியாரோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அதோட வளர்ச்சியும் இன்னும் அதிகமாக இருக்க போகுது. ஸோ இது மாதிரி தனியார் நிறுவனங்கள் விண்வெளியில் பங்கெடுத்துக்க அவங்களுக்கு அனுமதி அளிக்கிற நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிற நிறுவனம்.